பெரியார் குறித்த பேச்சால் சர்ச்சை எழுந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். கடலூர் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நிகழ்த்தினார். அந்த சந்திப்பின் போது பெரியார் குறித்து ஒரு அவதூறாக பேசியதாக சர்ச்சை எழுந்திருக்கிறது. இந்த சர்ச்சையை தொடர்ந்து அவருக்கு பல்வேறு வகைகளில் கண்டனங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. சமூக வலைதளங்களிலும் சீமானுக்கு கண்டனங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சீமானுடைய வீட்டை முற்றுகையிட இருப்பதாக திராவிடர் கழக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் நேற்று ஒரு வீடியோ மூலமாக தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் இன்று காலை அவரது வீட்டை, அதாவது சீமான் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டு இருக்கிறது. சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய சந்தீப் அவென்யூ பகுதியில் சீமானுடைய வீடு இருக்கிறது. அங்கு போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. 2 காவல் உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 25க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் போராட்டத்தில் வீட்டிற்கு எதிர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய தெருவில் போராட்டம் நடத்துவதற்கான இடத்தை காவல்துறையினர் ஒதுக்கி இருக்கிறார்கள். அங்கு வருபவர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டு போராட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த போராட்ட அறிவிப்பை தொடர்ந்து சீமான் தற்போது வீட்டில் இல்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.